எங்களுடைய கலைஞர்கள், எங்களுடைய படைப்பாளிகள் நிச்சயமாக எங்களால் கை கொடுத்து தூக்கிவிடப்பட வேண்டியவர்கள். தர்ஷன் தியாகராஜா உங்க எல்லாருக்குமே தெரியும், இலங்கையைச் சேர்ந்தவர். யாழ்ப்பாணம் பிக் பாஸ் மூலமாக, அந்த ரியாலிட்டி ஷோ மூலமாக இந்திய சினிமா துறைக்குள் வந்து என்ட்ரி கொடுத்தவர். நாடு, கூகுள் குட்டப்பா இந்த மாதிரியான படங்களில் வந்து நடித்திருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக அமைய போகின்ற, அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போகின்ற திரைப்படமாக நாளைய தினம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக இருக்கிறது சரண்டர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மன்சூர் அலிகான், தர்ஷன் தியாகராஜா, இன்னும் ராம்தாஸ் என்று சொல்லி பல பேர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். முக்கியமாக லால் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தர்ஷனுக்கு போலீஸ் கதாபாத்திரத்தில் இதுவரைக்கும் நாங்கள் சிவாஜி எம்ஜிஆர் காலத்திலிருந்து பல பேரை பார்த்திருக்கிறோம். இந்த படத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் தர்ஷனை வந்து காண்பித்திருக்கிறது வந்து அழகு அப்படின்னு சொல்லலாம். கதைக்கு மிக நேர்த்தியான அல்லது அந்த கதைக்கு பொருத்தமான தோற்றத்தோடு தர்ஷன் தன்னை மெருகேற்றி இருக்கிறார். ஏற்கனவே வந்த 2 படங்களிலும் அவர் சந்தித்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்தில் அவர் மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி படத்தினுடைய டீசர் ஆகட்டும், படத்தினுடைய ட்ரெய்லர் ஆகட்டும், இது ரெண்டுமே எங்களுடைய கண்களுக்கு பார்க்க கிடைத்திருக்கின்ற போது அதிலே அவருடைய வித்தியாசத்தை, நடிப்பை, உழைப்பை, அர்ப்பணிப்பை என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் தர்ஷன் வந்து பிரதானமாக தன்னுடைய கையிலே தாங்கி இருக்கிறார் அல்லது தன்னுடைய ஒட்டுமொத்த தோள்களிலே படத்தினுடைய உயிர் நாடியை சுமந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மனதார நாங்கள் வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் உழைத்திருக்கிறார். பொதுவாகவே மாடலிங்ல இருந்து இந்த துறைக்குள்ள வந்த தர்ஷன் வந்து கட்டுமஸ்தான உடம்பு, கொஞ்சம் அழகான கலர் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணாலும் இந்த படத்துக்காக டஸ்கி ஸ்கின்னோட, அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் முறைப்போடு, விறுவிறுப்போடு அல்லது அந்த போலீஸுக்கே உரித்தான ஒரு தொனியோடு வந்து படம் முழுக்க வர்றது எல்லாருக்கும் சாத்தியமாகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டவர்கள் சரியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் நிறைய கமெண்ட்ஸை வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். தர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சரண்டர் திரைப்படம் மிக முக்கியமான ஒரு படமாக அவருடைய சினிமா வாழ்க்கையில் அமையும். இந்த படம் அவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே இந்த படத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தமிழ் ஃபிலிம் சார்பாக நாங்கள் சொல்லிக் கொள்வது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மண்ணின் கலைஞன் இந்திய சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். நாளைய தினம் உலகம் முழுக்க வருகின்ற சரண்டர் திரைப்படம் இலங்கையிலேயும் முக்கியமான திரையரங்குகளில் திரையிடப்பட இருக்கிறது. நீங்களும் பாருங்க, உங்களோட கருத்து சொல்லுங்க, வாழ்த்துக்களையும் சொல்லுங்க.